ZenFone Max Pro M1 இன்றைக்கி நம்ம இதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். 2 வேரியண்ட்டில் இருக்குது. 3GB RAM மற்றும் 32GB இன்டர் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 11,000க்கும் அண்ட் 4GB மற்றும் 64GB இன்டர் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 30,000க்கும் இப்போதைக்கு ஃப்ளிப்கார்ட்டில் சேல் ஆகிட்டுருக்கு. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 636 யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் இந்த ஃபோன் ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஃபோன் வந்து பியூர் ஆண்ட்ராய்டுனால எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த ஃபோனை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். வாங்க நம்ம இந்த ஃபோனை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 9 இன்ச் ஹெச்டி டிஸ்பிளேவாக இருக்கிறதுனால ரொம்ப ஹெச்டி வீடியோஸில் நம்ம ஈஸியாக ப்ளே பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 5000 mAh பேட்டரி இருந்தாலுமே இந்த ஃபோன் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. அதனால் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியன்ஸாக இருக்கும். இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா கிரே கலர் மெட்டல் பாடி கொடுத்துருக்காங்க. டூயர் ரியர் கேமரா இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா 13 மெகா பிக்சல், இன்னொன்று வந்து 5 மெகா பிக்சல். 13 மெகா பிக்சல் பார்த்திங்கன்னா நார்மலாக கேமரா எடுக்கிறதுக்கும் அண்ட் 5 மெகா பிக்சல் பார்த்திங்கன்னா டெப்த் ஃபீல்டிங் எடுக்கிறதுக்கும், அதாவது க்ளோஸ் அப்பில் எடுக்கிறதுக்கும் அந்த 5MP கேமரா யூஸ் ஆகுது. அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்குது அண்டு 0.1 செகண்ட்ஸில் அன்லாக் ஆகுது. இந்த ஃபோன் வந்து ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கன்வீனியன்ஸாக இருக்கும். ஃபோன் அப்படின்னாலே எக்கச்சக்கமான ஆப்ஸ், அன்வான்ட் ஆப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த ஃபோன் ஒரு பியூர் ஆண்ட்ராய்டு அப்படின்றதுனால ஒரு லிமிட்டடான ஆப்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. தீம்ஸு, வால்பேப்பர் இதை கூட நம்ம ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இவங்க ஒரு லிமிட்டடான ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பியூர் ஆண்ட்ராய்டு அப்படின்றதுனால ரொம்ப லிமிட்டடான ஆப்ஸ் இருக்குங்க. இதோட செட்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லிமிட்டடான செட்டிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஓஎஸ் வெர்ஷன் பார்த்திங்கன்னா 8.1 ரன் ஆகிட்டுருக்கு. இந்த ஃபோனுடைய ஓப்பனிங் ஸ்பீடாக இருக்கட்டும், டிரான்ஸ்மிஷன் ஸ்பீடாக இருக்கட்டும், க்ளோசிங் ஸ்பீடாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. இந்த ஃபோனில் டபுள் டேப் ஆப்ஷன்ஸும் உள்ளே வந்து இன்பில்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் லாக், ஃபிங்கர் பிரிண்ட் லாக் எல்லாமே இருக்குங்க. ஃபேஸ் லாக் பார்த்திங்கன்னா 0.3 செகண்ட்ஸில் அன்லாக் ஆகுது. ஃபேஸ் லாக்கை வந்து ரொம்ப அப்டேட்டடாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். 0.3 செகண்ட்ஸில் அன்லாக் ஆகுது பாருங்கள். ஃபேஸ் லாக் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஐ ஓப்பன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஃபோனை வந்து அன்லாக் பண்ண முடியும். வேறு ஒரு ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து அதை இந்த கேமராக்கு முன்னாடி காமிச்சிங்கனாலும் ஓப்பன் ஆகாது. அந்த அளவுக்கு வந்து இந்த செக்யூரிட்டி வந்து ஐ பண்ணியிருக்காங்க. அதை பார்த்தா ஃபிங்கர் பிரிண்ட் லாக் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னு சொல்லலாம். இந்த ஃபோனில் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே அன்லாக் ஆகுதுங்க. மற்ற ZenFoneஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ரோ மேக்ஸ் ரொம்ப ஒரு படி மேலேயே இருக்குன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஸ்பீடாக அன்லாக் ஆகுது. வீடியோ குவாலிட்டி நம்ம எல்லா ஃபோன்லேயும் 1080p வீடியோஸ் தான் சப்போர்ட் ஆகாது. எம்எஸ் பிளேயர் யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த வீடியோஸ் எல்லாம் பார்ப்போம். ஆனால் இந்த ஃபோனில் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஆப்ஸுமே தேவையில்லை. இன்பில்ட் இருக்கிற வீடியோ பிளேயர்லேயே நம்ம எல்லா இதுவும் ப்ளே பண்ணிக்கலாம். 1080p இருக்கட்டும், 4K வீடியோஸ் எல்லாமே நம்ம இந்த ஃபோனில் சப்போர்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விஆர் சப்போர்ட்ஸும் இந்த ஃபோனில் இருக்குது. இது ஒரு நியூ ஃபீச்சர்ஸ் எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.